ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனலில் என்னென்ன செட்டிங்லாம் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்கு வந்துட்டே இருக்கும். யூடியூப் டிப்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கிரியேட்டர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒரு செட்டிங்குள்ளே போயிடலாம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் குரோமில் போய் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒய்டி ஸ்டூடியோக்குள்ளே போய்க்கிட்டீங்க அப்படின்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கியர் பட்டன் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா செட்டிங்னு சொல்லி இப்படி தான் இருக்கும். ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நீங்கள் மாற்ற வேண்டிய தேவையில்லை. அதுக்கப்புறமா சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பேசிக் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் உங்களோட சேனல் நேம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு உங்களால் எவ்வளோ கீவேர்ட்ஸ் உங்களுக்கு சேனல் ரிலேட்டடாக ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சேவ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா மேலே ஒரு 4-5 விஷயங்கள் இருக்கும். ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமா உங்களோட வீடியோஸ் மேட் ஃபார் கிட்ஸா இல்லைனா நோ மேட் ஃபார் கிட்ஸா இல்லைனா நான் எல்லா வீடியோஸ்க்கு நானே செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு இதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஐ வாண்ட் டு ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ நான் எவ்ரி வீடியோஸ்க்கு நான் செலக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இது மேட் ஃபார் கிட்ஸா இல்லைனா நோ மேட் ஃபார் கிட்ஸா அப்படிங்கிறத நான் நோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமா ஆட்டோ ஜென்ரேட்டட் கேப்ஷன்ஸ்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்து வச்சுக்கோங்க. இன்அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் எதுவும் வந்தது அப்படின்னா அதை தூக்கிடுவாங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எப்படி மறைச்சி வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் விசிபிளில் இருக்கும். அதை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஐடியில் இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஒன்று வந்திருக்கும். அது ஆடில் அது ஆல்ரெடி டிக்கில் தான் இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. அதர் செட்டிங்கை நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஸோ அதில் ஒரு சில சிக்கல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இதெல்லாம் எனபிளில் இருக்கா அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. எனபிளில் இல்லை அப்படின்னா எனபிளில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் மொபைல் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். ஸோ அது அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீம் எனபிள் ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டம் தம்ப்நெயில் ஆட் பண்ணிக்கலாம். லைவ் போட்டுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அப்லோட் டிஃபால்ட்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் எவ்ரி வீடியோஸில் நீங்கள் டைட்டில் டேகு டிஸ்கிரிப்ஷன் அடிக்கிறதுக்கு பதிலாக இதுக்குள்ளே அப்லோட் டிஃபால்ட்ஸ்குள்ளே அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒன் டைம் நீங்கள் கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ்க்கு எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா லைசன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு கொடுத்துக்கோங்க. அதில் கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்னோட கேட்டகரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. உங்களோட கேட்டகரி என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டர்டைன்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக்னா பிளாக்கு, கேமிங்னா கேமிங், மியூசிக்னா மியூசிக், அந்த மாதிரி. கமெண்ட்ஸ் எப்படி ஆஃப் பண்ணுறது, எப்படி கமெண்ட்ஸ் இன்னப்ரோப்ரியேட் கமெண்ட்ஸ்லாம் எப்படி டிஸ்அலோவ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கமெண்ட்ஸ் உங்களுக்கு வரணுமா வர வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா யூசர்ஸ் கேன் வியூ ரேட்டிங் ஃபார் திஸ் வீடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்களா? ரேட்டிங் கொடுக்கணுமா, அது அலோவ் பண்ணலாமா கேட்குது. அந்த இது டிக்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் சொல்லி இருக்கும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே அப்படின்னா அட்வான்ஸ்டு ஃபில்டர்னு இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாட்ரேட்ரு, அதுக்கப்புறமா யூசர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ எந்த ஒரு யூசர்ஸ்லாம் உங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களோட சேனலில் ஏதாவது பேட் கமெண்ட்ஸு, பேட் லிங்க்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இங்கே யூசர் கிட்டனில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சேனலுக்கு ஏதாவது பேட் கமெண்ட்ஸ் எதாவது வந்தாலும் அந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு வேர்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு கமெண்ட்ஸ்லாம் வரும்போது விசிபிள் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் ஃபார் யுவர் நியூ வீடியோ அப்படின்னு இருக்குது. அது ஃபில்ட்ரு பண்ணி அனுப்பணுமா, ஃபில்ட்ரு பண்ணாமல் அனுப்பணுமா, இல்லைனா மொத்தமாக கமெண்ட்ஸை ஷோ பண்ண வேணாமான்னு கேட்கும். ஸோ உங்களோட இஷ்டம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் ஃபார் நியூ டிஸ்கஷன் டேப்னு இருக்குது. டிஸ்கஷன் டேப்பில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அலோவ் ஆல் கமெண்ட்ஸாக என்னென்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னவோ இஷ்டமோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஐடி பொட்டன்ஷியல் இன்னப்ரோப்ரியேட் சேட் மெசேஜ் இன் லைவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லைவில் உங்களுக்கு எந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் அலோவ் பண்ணணும், அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான 2 செட்டிங் இருக்குது. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போகிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.